வணக்கம் நண்பர்களே. குமரி முனை தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் குலதெய்வமாக பல குடும்பங்களால் வணங்கப்படும் அருள்மிகு இசக்கி அம்மனின் வரலாறு மற்றும் மகிமை பற்றி பார்க்கலாம். இசக்கி அம்மன் யார்? இசக்கி அம்மன் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில், குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி பகுதிகளில் மிகவும் பிரபலமான கிராமத் தெய்வமாக வணங்கப்படுகிறார். மக்களின் துன்பங்களை போக்கி குடும்பத்திற்கு வளம், ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பை வழங்கும் சக்தியாக இசக்கி அம்மன் கருதப்படுகிறார். இசக்கி அம்மனின் வரலாறு புராணக் கதைகளின்படி, இசக்கி என்ற பெண் மிகுந்த பக்தியும் நேர்மையும் கொண்டவராக வாழ்ந்தார். ஆனால் சில தீய சக்திகளாலும் மனிதர்களின் பொறாமையாலும் அவர் பல துன்பங்களை சந்தித்தார். தனது வாழ்க்கையில் ஏற்பட்ட அநீதிகளுக்கு மத்தியில் அவர் தெய்வீக சக்தியை அடைந்து மக்களை காக்கும் அம்மனாக மாறினார் என்று நம்பப்படுகிறது. அவரது தியாகமும் நீதிக்கான போராட்டமும் மக்களின் மனதில் நிலைத்து பின்னர் இசக்கி அம்மனாக வழிபடப்பட்டார். ஏன் குலதெய்வமாக வழிபடுகிறார்கள்? பல குடும்பங்கள் இசக்கி அம்மனை தங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஏனெனில் குடும்ப ஒற்றுமை வளர, திருமண தடை நீங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க, நோய்கள் விலக, தொழில் மற்றும் வியாபாரம் செழிக்க இசக்கி அம்மன் அருள் புரிவார் என நம்புகின்றனர். இசக்கி அம்மன் வழிபாட்டு முறை. இசக்கி அம்மன் கோவில்களில் பொதுவாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். பக்தர்கள் எலுமிச்சை மாலை, சிவப்பு மலர்கள், பொங்கல் படையல், தீபம் ஏற்றுதல் போன்ற வழிபாடுகளை செய்கின்றனர். அம்மனின் அருள். இசக்கி அம்மனை மனமுருகி வழிபட்டால் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் என்று பக்தர்கள் கூறுகின்றனர். பலர் தங்கள் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களை அம்மனின் அருளாக கருதுகின்றனர். ஒரு பக்தரின் அனுபவம்: ஒரு குடும்பம் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியமின்றி தவித்தது. அவர்கள் தங்கள் குலதெய்வமான இசக்கி அம்மனை வேண்டி விரதமிருந்து வழிபட்டனர். சில மாதங்களிலேயே அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்ததாக கூறப்படுகிறது. இவ்வாறு பல பக்தர்களின் வாழ்க்கையில் அம்மன் அருள் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. நிறைவுரை நண்பர்களே, குலதெய்வ வழிபாடு என்பது நம் முன்னோர்கள் நமக்கு வழங்கிய ஒரு அரிய பாரம்பரியம். இசக்கி அம்மனை பக்தியுடன் வழிபட்டு அவரது அருளை பெறுவோம். ஓம் சக்தி! இசக்கி அம்மன் துணை! இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து குமாரி மூனாய் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.